தொழிலதிபர்களான விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்ட நாட்டை விட்டு தப்பி ஓடிய 15 பொருளாதார குற்றவாளிகள் பொதுத்துறை வங்கிகளுக்கு மொத்தம் 58,082 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மக்களவையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இதனை தெரிவித்தார். இந்த மொத்த நிலுவைத் தொகையில் அசல் தொகை 25,645 கோடி ரூபாய். அதே நேரத்தில் அதற்கான வட்டி 31,437 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை இந்த குற்றவாளிகளின் சொத்துகளில் இருந்து 33%, அதாவது 19,187 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. இன்னும் 38,895 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட மொத்தம் 12 பொதுத்துறை வங்கிகளுக்கு அவர்கள் கடன் பெற்றுள்ளனர். கிங்பிஷர் ஏர்லைன்ஸ் தலைவர் விஜய் மல்லையா 11,960 கோடி ரூபாயுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். இந்த தொகையை அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு மட்டும் கடன் பெற்றுள்ளார். அவருக்கு பிறகு வைர வியாபாரி நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 6,799 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அவர்களுடன் சேர்ந்து சந்தேசரா குழுமமும் 900 கோடி ரூபாய் முதல் 1,300 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.